ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், மைத்திரியின் மனுவுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. ஸ்ரீதரன் உள்ளிட்டோரின் உதவி வேண்டும், எதிர்பார்ப்பை அறிவித்த அரசாங்கம். யாழில் மீன்பிடிக்க சென்ற கடற்றொழிலாளர் மாயம். முல்லைத்தீவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இவர். ஒரேபடியாக பதவி விலகியுள்ள 50 மருத்துவர்கள், சுகாதார சேவைக்கு பெரும் நெருக்கடி. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் குற்றவியல் ரீதியாக கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடு ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அழைப்பாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் 2022 ஆண்டு பிறப்பித்த உத்தரவை வலுவிழக்கச் செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரிட் கட்டளை ஒன்றை பிறப்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பு நேற்றைய தினம் 5 அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழாமினால் மேற்படி பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தம்மிக்க கனேபொல மாயதுன்ன ஹொரையா பி குமாரன் ரட்னம், சசி மகேந்திரன் மற்றும் அமல் ராணராஜா ஆகியோரை கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினாலேயே இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் புதிய சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்படுமாயின் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உள்ள குறித்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு இந்த தீர்ப்பு தடையாக இருக்காது எனவும் நீதியரசர்கள் குழாம் தெரிவித்தது. இம்மனுவின் பிரதிவாதிகளாக அருட்தந்தை ஸ்ரீல் காமினி மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவரான ஏசுராஜ் கணேசன் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் குற்றவியல் ரீதியாக கொலை செய்ததாக குற்றம் சுமத்தி அருட்தந்தை ஸ்ரீல் காமினி உள்ளிட்ட பிரதிவாதிகள் தனக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் 2022 ஆண்டு தனிப்பட்ட முறைப்பாடொன்றை தாக்கல் செய்துள்ளதாக மனுதாரரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை செய்ய ஜனாதிபதி ஆணைக்குழு சமர்ப்பித்த முடிவுகளை அடிப்படையாக கொண்டே இந்த தனிப்பட்ட முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரரான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அந்த தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் திருப்தியடைந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தனக்கு அழைப்பாணை விடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முடிவுகளை சாட்சியங்களாக கருத முடியாது என சுட்டிக்காட்டும் மனுதாரர் அவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல நீதவான் எடுத்துள்ள முடிவு சட்டத்திற்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய தனக்கு எதிராக பிரதிவாதிகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் அழைப்பாணை விடுவிக்குமாறு நீதவான் பிறப்பித்துள்ள உத்தரவை வலுவிழக்கச் செய்யும் வகையில் ரிட் கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த மனுவை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பரந்துபட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஸ்ரீதரன் உள்ளிட்ட அனைவரும் உதவ வேண்டும் தவிர அதில் கரும்புள்ளியை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுதந்திர தினத்தை துக்க தினமாக அனுஷ்டிப்பதாக தெரிவித்துள்ளமை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தேசிய சுதந்திர தினம் என்பது நாட்டில் உள்ள சகல மக்களுக்குமான தினமாகும். இதில் எந்தவித இன மத மொழி பேதமும் இல்லை. எனினும் சில அரசியல்வாதிகள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக மக்கள் மத்தியில் குழப்பங்களை உருவாக்க முயற்சிக்கின்றனர். சுதந்திர தினத்தில் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது அத்தியாவசியமாகும். அதற்காக ஒன்றிணையுமாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் சகலருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையில் காணப்படும் போட்டி அல்லது அரசியல்வாதிகளுக்கு இடையிலான போட்டி, தலைமைத்துவம் தொடர்பான பிரச்சினை உள்ளிட்டவற்றை நோக்கமாக கொண்டு மக்கள் தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றனர்.
சுதந்திர தினம் அல்லது ஏனைய தேசிய நிகழ்வுகளின் போது நாட்டு மக்கள் ஒன்றிணையும் போது இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப்படுவதை தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இவை சில அரசியல்வாதிகளிடத்தில் காணப்படும் பிரச்சனையே அன்றி அது நாட்டு பிரச்சனை அல்ல. எனவே அவரால் அவ்வாறானதொரு கருத்து தெரிவிக்கப்படுமானால் அது கவலைக்குரியதாகும். இந்த நாட்டில் அனைத்து இன மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். எனவே நாட்டில் பரந்துபட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஸ்ரீதரன் உள்ளிட்ட அனைவரும் உதவ வேண்டுமே தவிர அதில் கரும்புள்ளியை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறை கடற்றொழிலாளர்களின் விசைப்படகிலிருந்து காரிநகர் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற கடற்றொழிலாளர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்தனர். காணாமல் போன கடற்றொழிலாளர் ஊர்காவல்துறை பருத்தி அடைப்பு பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய கந்தராசா துஷாகரன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மாலை இவர்கள் மீன்பிடிக்க சென்ற பொழுது பின் அந்நியத்தில் இருந்து கடற்றொழிலாளர் கடலில் தவறி விழுந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் காணாமல் போன கடற்றொழிலாளரை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வருவதாகவும் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்களால் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு விசேட போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு திப்பிலி பகுதியில் போதைப் பொருளுடன் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு திப்பிலி பகுதியில் 14 கிராம் ஐஸுடன் 5 பேரும் வெகனார் வாகனம் ஒன்றும் 2 மோட்டார் சைக்கிள்களும் கைது செய்யப்பட்டு புதுக்குடியிருப்பு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் இவர்களை நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது அங்கு புதுக்குடியிருப்பு காவல் நிலைய அதிகாரி டி ஜனன் குறித்த நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது எனவும் இவர்களை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த மூவரையும் 6/2/2026 வரை அவர்களை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பொதுச்சேவை ஆணையத்தால் வெளியிடப்பட்ட இடமாற்ற முடிவுகளின்படி தேசிய கண் மருத்துவமனையில் இணைக்கப்பட்ட 50 மருத்துவர்கள் இந்த வாரம் பதவி விலக உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசிய நிர்வாக குழு உறுப்பினர் பிரசாத் கொலம்பகே மருத்துவமனையின் பணிப்பாளர் மற்றும் சுகாதார அமைச்சரால் செய்யப்பட்டதாக கூறப்படும் சில வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் அறிக்கைகளும் பதவி விலக வழிவகுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சங்கத்துடன் இணைந்து அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் இன்றைய தினம் காலை 8 மணி முதல் பணிகளில் இருந்து விலக உள்ளதாக, இதன் விளைவாக நாடு முழுவதும் உள்ள 164 சிறப்பு மருத்துவ பிரிவுகளில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் GMOA தெரிவித்துள்ளது. GMOA தலைவர் மருத்துவர் சஞ்சீவ தென்னகோனின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை சங்கத்தால் தொடங்கப்பட்ட தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். இதன் விளைவாக பல மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை அரங்குகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள், கதிர்வீச்சு சேவைகள், மயக்க மருந்து, மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம் மற்றும் மனநல பிரிவுகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக கிளிநொச்சி தொற்று நோய்களின் இன்று தொடர்ந்தும் சிரமங்களை அனுபவித்து வருவதாக GMOA மேலும் குறிப்பிட்டது. பாடசாலைகளில் பணியாற்றி அனுபவம் கொண்ட பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி ஆசிரியர் சேவையை ஜாப்பிற்கு இணங்க போட்டி பரீட்சைக்கு தோற்று பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரவின் அழைப்பிற்கிணங்க பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அதன்போது இது தொடர்பான பிரச்சினைகளுக்கு தற்போதைய அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ பொறுப்பல்ல என்ற போதிலும் ஒரு தொழில்துறை ரீதியாக தாம் தற்போது பல்வேறு தொழில்சார் மற்றும் சமூக பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாக சங்க பிரதிநிதிகள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகள் குறித்து மிக நீண்ட கலந்துரையாடலில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி அனைத்து உத்தியோகத்தர்களினது தொழில்சார் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பாதுகாப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளார்.
ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே இந்த வாரம் நடைபெறவிருக்கும் பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடக்குமா என்பதில் எந்தவித சந்தேகமும் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துருக்கியின் தாவுலின் நடைபெறவிருந்த இந்த பேச்சுவார்த்தையை ஓமான் நாட்டில் நடத்த வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியுள்ள நிலையில் இந்த சந்தேகங்கள் வலுவடைந்துள்ளன. அத்துடன் பேச்சுவார்த்தையின் பொருள் அணு விவகாரங்களுக்கு மட்டும் சுருக்கப்பட வேண்டும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மற்றும் பிராந்தியத்தில் அதன் ஆதரவு குழுக்களின் செயற்பாடுகள் குறித்து பேச விரும்புகிறது. ஆனால் ஈரான் அணு விவகாரங்களை தவிர பிற விடயங்கள் பேச முடியாது என்றும் தனது பாதுகாப்பு திறன்களை பேச்சுவார்த்தைக்கு உட்படாதவை என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா தனது படையை திரட்டலை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா கடற்படை கப்பல் அப்ரஹாம் லிங்கன் அருகே நெருங்கிய ஈரானிய ட்ரோன் ஒன்றை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டாலும் மோசமான நிகழ்வுகள் ஏற்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் பேச்சுவார்த்தை இந்த வாரம் நடைபெறவிருக்கும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், மைத்திரியின் மனுவுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. ஸ்ரீதரன் உள்ளிட்டோரின் உதவி வேண்டும், எதிர்பார்ப்பை அறிவித்த அரசாங்கம். யாழில் மீன்பிடிக்க சென்ற கடற்றொழிலாளர் மாயம். முல்லைத்தீவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இவர். ஒரேபடியாக பதவி விலகியுள்ள 50 மருத்துவர்கள், சுகாதார சேவைக்கு பெரும் நெருக்கடி.